நடிகை நயன்தாரா நடிப்பில் கடைசியாக டெஸ்ட் திரைப்படம் வெளியானது. நெட்ஃபிளிக்ஸில் வெளியான அந்த படம் படுதோல்வியை அடைந்தது. அடுத்ததாக அவரின் நடிப்பில் மண்ணாங்கட்டி, டாக்ஸிக் உள்ளிட்ட படங்கள் வர உள்ளன. மேலும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் கமிட் ஆகியிருந்தாலும் அவருக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும் இடையே பிரச்சனைகள் என்று தகவல்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா திருமணத்துக்கு பிறகு பிஸியாக நடித்து வருகிறார். அவரது நடிப்பு பயணம் விக்னேஷ் சிவன் தனது முழு ஆதரவையும் கொடுத்து வருகிறார். 2 பேரும் நானும் ரவுடிதானே பட சமயத்தில் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. சில வருடங்களுக்கு முன் திருமணத்தில் முடிந்தது. திருமணம் முடிந்த கையோடு வாடகை தாய் மூலம் உயிர் உலக் என்ற மகன்களை பெற்றெடுத்தார். வாடகை தாய் விவகாரத்தில் விதியை மீறப்பட்டதாகவும் பேச்சுக்கள் எழுந்த சூழ்நிலையில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று விசாரணையில் உறுதியானது. இத்தனை வருடங்களாக தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் மட்டுமே நடித்து வந்த அவர் திருமணம் முடிந்தவுடன் ஹிந்தியில் அறிமுகமானார். ஷாருக் கானை வைத்து அட்லி இயக்கியிருந்த ஜவான் படத்தில் தான் அவர் முதல் முறையாக ஹிந்தியில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. நயன் நடித்த முதல் ஹிந்தி படமாக மெகா ஹிட் ஆனது. இதன் காரணமாக நயனுக்கு மேற்கொண்ட வாய்ப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கடந்த சில வருடங்களில் நயன் நடித்த படங்கள் ஜவான் மட்டும் ஹிட் ஆகி இருந்தது. அன்னபூர்ணி உள்ளிட்ட படங்கள் படுதோல்வியை சந்தித்தது. கடைசியாக வெளியான டெஸ்டட் திரைப்படம் கூட தோல்விதான். மேலும் படத்தின் வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு அப்படத்தால் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நஷ்டம் என்று கூறப்படுகிறது. எனவே கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என்பதை கட்டாயத்தில் இருக்கிறார் நயன்தாரா. நயன் கைவசம் இப்போது ஏராளமான படங்கள் இருக்கின்றன. அதன்படி மண்ணாங்கட்டி, டாக்ஸிக் ஆகிய படங்களில் நடித்து வரும் அவர் சுந்தர் சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் 2 படத்திலும் நடிக்க கமிட் ஆயிருக்கிறார். அந்த படத்தின் ஷூட்டிங்கில் 2 பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அநேகமாக படத்திலிருந்து 2 பேரில் ஒருவர் விலகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கோடம்பக்கத்தில் பேச்சுக்கள் எழுந்து வருகின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நயனை சுற்றி பிரச்சனைகள், சர்ச்சைகளும் ஏதாவது அதிகமாயிட்டே வருகிறது. முதலில் தனுஷுடன் மோதி, அடுத்ததாக 3 பத்திரிகையாளர்களின் பற்றியும் பேசி சர்ச்சையில் உருவாகியது. மேலும் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தாலும் விமர்சனங்கள் எழுந்தன. அப்படி தொடர்ந்து அவரை சுற்றி பிரச்சனைகள் எழுந்தாலும் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலும் கரியரிலும் மட்டும் அவர் கவனமாக இருக்கிறார். அந்த வகையில் தனது கணவர் மற்றும் குழந்தைகளோடு வெளிநாட்டுக்கு செல்லும் அவர் சமீபத்தில் ஐரோப்பாவுக்கு சென்றார். அப்போது எடுத்த புகைப்படம் ட்ரெண்டாக சூழ்நிலையில் இன்னொரு தகவலும் வைரலாகி வருகிறது. அதாவது அந்த சுற்றுலாவின் போது நயன் பயன்படுத்திய ஹேண்ட்பேக்கின் விலை பற்றிதான் இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதன்படி பிரெட்டா என்ற பிராண்ட் சேர்ந்த அந்த ஹேண்ட்பேக்கின் விலை கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். இதனை கேள்விப்பட்ட ரசிகர்களே, என்னது, ஒரு ஹேண்ட்பேக்கின் விலை 2 லட்சம் என வாயை பிளந்து வருகின்றனர்.